இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீடியோ கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது எப்படி நம்முடைய காலத்தில் நிறைவேறுக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாதவங்க. இவங்களுக்கு அந்த சிப்பு தேவைப்படுது. டிஸ்கவரி சேனலில் வந்தது இது. இப்போ இந்த அம்மா கையில் அந்த சிப்பை போட போகிறாங்க. இந்த சிப்புக்குள்ளே மிருகத்தின் முத்திரை நாமம் இருக்குது. அங்கே பாருங்க, அவ்வளோதான். 30 செகண்ட்ஸில் உள்ளே வச்சிருவாங்க. வெறும் 30 செகண்ட்ஸில் இப்போ இந்த அம்மா கையில் சிப்பை வச்சாச்சு. வச்ச உடனே இப்போ இந்த இடத்துல சிப்பு இருக்குது. இந்த கருவிக்கு பேர் ஸ்கேனார்னு பேர். இந்த கருவி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஸ்கேனார்னு பேர். என்ன ஸ்கேனர்னா, அந்த கைக்குள்ளே இருக்கிற கருவியில் அந்த RFIDக்குள்ள அந்த சிப்புக்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை இது ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி வெளியே உள்ள கம்ப்யூட்டரில் காட்டிடும். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த அம்மாவுக்கு மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம் 3ம் 30 செகண்டில் வச்சாச்சு. இந்த அம்மா இப்போ கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இயேசு சொன்ன வெளிப்படுத்தல் 13:16 நம்முடைய காலத்தில் 100% ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அத்தனை பேருக்குமான வலது கைக்குமான நெத்திக்குமான முத்திரை இயேசு சொன்ன வெளிப்படுத்தல் 13:16 வந்து விட்டது. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். இந்த தலைமுறை கண்காணிப்பு வளையத்துக்குள் இருக்கிற தலைமுறை, மிக மிக ஆபத்தான தலைமுறை. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய வருகை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ 3 காரியங்களுக்கு நம்ம 3 கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்த்துட்டு இந்த 4ஆம் நாள் கூட்டத்தை நம்ம என்ன செய்ய போறோம், முடிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த சிப் வலது கைக்கு நெத்திக்கும் முத்திரை யார் யாருக்கெல்லாம் போடப்பட போகிறது? அதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடித்த அல்லது தயாரித்தவர்கள் யார், அவங்கள பற்றி நமக்கு தெரியணும். நேற்று நம்ம ஒரு காரியத்தை அதை பற்றி பார்த்தோம், அதோட தொடர்பு இதில் இருக்கு. மூன்றாவது, ஒருவேளை இந்த சிப்பை போட்டால் என்ன ஆகும், அதை மாத்திரம் பார்த்துட்டு இந்த 3 கேள்விகளுக்கு பதில் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்னைக்கு 4ஆம் நாள் கூட்டத்தை முடிக்க போகிறோம். முதலாவதாக, இதை தயாரிக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்காங்க பாருங்க, இந்த வட்டத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவரை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அடால்ஃப் ஹிட்லர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது இவர் வந்து 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தவர். நேற்று கூட இவரை பற்றின ஒரு நியூஸை நம்ம பார்த்தோம். நம்பர் போட்டு எல்லாரும் என்ன செஞ்சார், கொலை செஞ்சார். அந்த நம்பர் போட்டு அவர் கொலை பண்ணார் பார்த்தீங்களா, அந்த நம்பர் போடுற டெக்னாலஜியா அல்லது அந்த காரியத்தை ஹிட்லருக்கு சொல்லி கொடுத்தவர் இவர் தான். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் பேர் தாமஸ் ஜே வாட்சன். இவர் தான் இன்னைக்கு இருக்கிற IBM அப்படிங்கிற நிறுவனத்தை கண்டுபிடிச்சவர். அதனுடைய ஃபவுண்டர் இவர் தான், பிரசிடென்ட் ஃபவுண்டர் இவர் தான், தாமஸ் ஜே வாட்சன். இவர் தான் ஹிட்லருக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கையில் 5 இலக்க நம்பர், நேற்று சொன்ன பாருங்க, யூதர்களுக்கு நம்பரை போட்டாங்கன்னு சொல்லி கையில் 5 இலக்க நம்பர் போட்டு, இது வந்து ஒரு முத்திரை போட்டு, அது மாத்திரமல்ல, இது ஹாலோகாஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோகாஸ்ட் மிஷின்னா கொலைகார கருவி. அன்னைக்கு யூதர்கள் அத்தனை பேரையும் இந்த மாதிரி ஒரு மிஷினில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. நேம், அந்த நம்பரையும் அவங்களுடைய டீடைல்ஸையும் ஸ்டோர் பண்ணாங்க. இந்த மிஷினுக்கு ஒரு நம்பர், கையில் 5 நம்பர், மொத்தம் 6 நம்பர். நமக்கு எப்படி போட போறாங்கன்னு சொன்னோம், 16 நம்பர். மிஷினுக்கு எத்தனை நம்பர், 2, மொத்தம் 18. இது ஹிட்லர் காலத்தில் கையில் 5 நம்பர், மிஷினுக்கு ஒரு நம்பர், மொத்தம் 6 நம்பர். இப்படி போட்டு தான் ஜெர்மனிக்காரங்களையும் யூதர்களையும் தனித்தனியாக பிரித்து 60 லட்சம் யூதர்களை கொலை செய்வதற்கு ஹிட்லர் வந்து என்ன செஞ்சாரு, காரியங்களை செய்தார். இதே IBM நிறுவனம் தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த 16 இலக்க நம்பரை நம்ம கையில் போடுவதற்கு அல்லது சிப்பை நம்ம கையில் போடுவதற்கான வேலையை செய்திருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இப்போ அமெரிக்கன் டிவியில் வரக்கூடியதான ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்தை பாருங்க, இப்போ டிவியில் வந்துட்டு இருக்கு. நேற்று நம்ம டிவியில் வர விளம்பரத்தை பார்த்தோம். இது அமெரிக்க டிவியில் வரக்கூடிய விளம்பரம். இந்த விளம்பரத்தை பாருங்க. இவர் என்ன செய்கிறாரு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ அவர் களவாண்டு திருடி நம்முடைய பைக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி அப்படி இருக்கும். ஆக்சுவலா அவர் திருடல, அவர் தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறார், எடுத்து வச்சுக்கிறார். ஆனால் நீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அவர் அந்த கடையை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த ஒரு செகண்டை தான் நீங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். பாருங்க, இப்போ அவர் அந்த கடையை விட்டு வெளியே வர போறாரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேலே ஒரு ஸ்கேன் நடக்கும், ஒரு லைட் ஒன்று அடிக்கும் பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம், பார்த்துட்டே இருங்க. அவர் மேலே ஒரு லைட் அடிக்கும் பாருங்க. இப்போ அங்கே பாருங்க, அது அடிக்குது பாருங்க, ரைட். இப்போ அந்த கடையில் இருக்கிற காவலர் அவரை நிறுத்தி என்ன சொல்றாரு, பணம் கொடுக்கலன்னு கேட்கல சார், பில்லு மறந்துட்டீங்கன்னு சொல்லி பில் எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளோதான். அவர்கிட்ட பணத்தை கேட்கல, என்ன பொருள் எடுத்தாங்கன்னு தெரியாது. இதை செய்யறது IBM நிறுவனம். நல்லா கவனிங்க, அவர் என்ன பொருள் எடுத்தார் தெரியாது, அந்த பொருளுக்கான விலை தெரியாது,
எப்படி காசு வாங்கினான்னு தெரியாது, ஆனால் என்ன மட்டும் கொடுத்துட்டாங்க, பில்லை மட்டும் கொடுத்து அவர் அனுப்பி விட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி பொருள் வாங்கினாங்க, எப்படி பொருளை கனெக்ட் பண்ணாங்க, எப்படி பணம் வாங்கினாங்க? வெரி சிம்பிள், ஒரே ஒரு காரியம் தான் நடந்துச்சு. அவர் வெளியே வரும்போது அவர் மேலே என்ன நடந்தது, ஒரு ஸ்கேனிங் நடக்குது. இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த கடையில் உள்ள பொருட்கள் என்னென்னலாம் அவர் உடம்புல இருக்குதுங்கிறத அந்த ஸ்கேனர் என்ன மிஷின் என்ன பண்ணிருச்சு, ஸ்கேன் பண்ணிருச்சு. இப்போ கூட நீங்கள் கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்கேனிங் மிஷின் இருக்கு. நிறைய கடைகளில் அந்த ஸ்கேன் மிஷின் வச்சிருக்காங்க. உள்ள நுழையும் போது சில கடைகளில் உங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த ஸ்கேனரை வச்சு. பல கடைகளில் வந்து ஒரு சும்மா பில்லர் மாதிரி இருக்கும், நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ள போவீங்க. அப்போ அந்த ஸ்கேன் பண்ணி அவர் உடம்புல இருக்கிற மொத்த பொருளையும் அது என்ன பண்ணிருச்சு, கனெக்ட் பண்ணி அதுக்கு விலை போட்டுருச்சு. சரி, எப்படி பணம் வாங்குச்சு? இங்கே தான் இருக்கு வெளிப்படுத்தல் 13:16. அவருடைய நெத்தியில் இருக்கிற சிப் இருக்கு பார்த்தீங்களா, நெத்திலையோ கையிலையோ இப்போ அவருக்கு என்ன இருக்கு, சிப் இருக்கு. இந்த சிப்பு பேங்கோட கனெக்டட். அதனால தான் நேற்று சொன்னோம், ஞாபகம் இருக்கா? உங்களுடைய கார்டை எதோட இணைக்கிறாங்க, பேங்கோட இணைக்கிறாங்க. ஏன் பேங்கோட இணைக்கிறாங்க? கம்பல்சரி எல்லாரும் பேங்கோட கார்டை இணைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய ஐசி தான் உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டாக மாறப்போது. ஆதாரை இணைச்சிட்டாங்க, வெளிநாடுகளில் மலேசியாவில் இணைச்சிட்டாங்க, பல நாடுகள் அதை இணைச்சாச்சு. இப்போ அந்த கார்டுக்கு பதிலாக சிப்பு கையிலையோ நெத்திலையோ இருக்கும். இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி அது பொருளுடைய விலையை போட்ட உடனே இந்த சிப்பு வழியாக பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துருச்சு. தேவையான பணத்தை என்ன பண்ணிருச்சு, எடுத்துட்டு உங்களுக்கு பில்லை கொடுத்துருச்சு. இவ்வளவும் எவ்வளவு நேரத்தில் நடந்துச்சு? அவர் அப்படி கிராஸ் பண்ணி வெளியே வரும்போது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க போய் கடையில் போய் பொருள் எடுத்துட்டு லைன்ல நிற்க வேண்டாம், ஒவ்வொரு பொருளாக என்ன பண்ண வேண்டாம், ஸ்கேன் பண்ண வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? ஸ்கேன் பண்ண வேண்டாம். அடுத்து அதுக்கு நீங்க ஒரு கார்டை ஸ்வைப் பண்றதோ எதுவும் செய்ய வேண்டாம். மூன்றாவது அதுக்கு ஒரு பின் நம்பர், ஓடிபி எதுவும் கிடையாது. கடைக்கு போங்க, பொருள் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போயிருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு. கிடுகிடுன்னு போய் பொருள் எடுத்துட்டு என்ன செஞ்சிடணும், வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஆனால் மறக்காம ஒன்று செய்யணும், பில்லு மட்டும் எடுத்துக்கணும். அவன் அதுதான் சொல்றான். எவ்வளோ சிம்பிள். இதை கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. என்னது? உங்கள் சிப்பை நீங்கள் போட்டுக்க வேண்டியது. இதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் ஐபிஎம் நிறுவனம். வெரி வெரி டேஞ்சரஸ் நிறுவனம். இவர்கள் ஏற்கனவே ஹிட்லருக்கு உதவி செய்தவர்கள். பல காரியங்களில் அவர்கள் 60 லட்சம் யூதர்கள் மறிப்பதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த காரியத்தை நியூ இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு வீடியோ ஒன்று வந்தது. எல்லா இடங்களிலும் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வெளிப்படுத்தல் 13:16 கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, இது சமீபத்தில் உள்ளதான ஒரு காரியம் வந்தது. இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய கார்ட்ஸ் நான் சொன்ன பாருங்க, கார்ட் சிஸ்டத்துக்கு பதிலாக வேற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்கன்னு, அது இந்த சிஸ்டம் தான். என்னன்னு பாருங்க, கடைக்கு போயிட்டு நேரடியாக இனிமேட்டு கார்டை ஸ்வைப் பண்ணுறதோ பின் நம்பர் போடுறதோ எதுவுமே கிடையாது. அங்கே பாருங்க, நேராக போகிறாங்க, பொருள் எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு அவங்க எப்படி பே பண்ணுறாங்க பாருங்க. அவ்வளோதான். கார்டு கிடையாது, பாஸ்வேர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கை வைக்க வேண்டியது, ஸ்கேன் பண்ண வேண்டியது, உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து நேரடியாக பணம் போயிடும். நேரடியாக இது வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம். இந்த பயோமெட்ரிக் இப்போ இதில் தான் இந்த சிப்பு வருது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே தான் இருக்கு ஃபிங்கர் ப்ரே அப்படின்னு பேர், ஃபிங்கர் பேன்னு பேர். வச்ச உடனே உங்களுடைய பேமெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஸ்கேன் பண்ண தொடங்கிருச்சு. வெளிப்படுத்தல் 13:16 தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது 100% நிறைவேற தொடங்கி விட்டது. இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கையிலேயே நெத்திலையும் முத்திரை போடுவாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் உட்கார வச்சு கையில குத்த போறாங்களா? இல்ல இல்ல, நம்மளையே அந்த இடத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அதனுடைய 99% வந்துட்டோம். கார்டு சிஸ்டத்தை வாங்கிட்டோம், கார்டுல ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பின் நம்பர் போட தொடங்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கைரேகை வைக்கவும் தொடங்கிட்டோம். எங்க? ஒவ்வொரு இடத்துல கைரேகை வைக்க, இமிகிரேஷன்ல அங்க இங்க கைரேகை வைக்கவும் தொடங்கிட்டோம். 99% முடிய போகுது. இன்னும் ஒரே சதவீதம் தான் உங்க கார்டை தூக்கி உங்க கையில போட போறாங்க. அதுக்கான முன்னோடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஐபிஎம் நிறுவனம் அதை செய்ய தொடங்கிருச்சு. இப்போ இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. எப்படி? ஒருவேளை பேங்க்ல பணம் இல்லாட்டி போய் பொருள் எடுத்தா எப்படி உள்ள வரும் வெளியே வரும்? அதுவும் ரொம்ப சிம்பிள். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க பல இடங்களுக்கு போகும்போது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து நீங்க போனோன்னு தானா திறக்குது, தானா மூடிக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்மளை பார்த்து மரியாதை அதிகாவது கொடுக்குதே, நம்மளை பார்த்தோன்னா டோர் திறக்குதுன்னு ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது, அதை பார்த்து வருது. இது எப்படி திறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் நின்ன உடனே அதுக்கு மேல என்ன இருக்குன்னா ஒரு சென்சார் இருக்கு. நீங்க போன உடனே சென்சார் கட் ஆகுது, கட் ஆன டோர் என்ன செய்யுது, திறக்குது. நீங்க போன உடனே திருப்பி சென்சார் வருது, கதவு என்ன செய்யுது, மூடிக்குது. வெரி சிம்பிள். சென்சார் எடுத்துட்டு ஸ்கேனரை வச்சிருவாங்க, அவ்வளவுதான். நீங்க போன உடனே சிப்பு இருந்தாதான் உங்களுக்கு கதவே திறக்கும், இல்லைன்னா திறக்காது.
சிப்பு இருந்த உடனே கதவு திறக்கும், உள்ள போய் பொருளை வாங்கிட்டு திருப்பி வந்து நீங்க பே பண்ணாதான் கதவு என்ன செய்யும், திறக்கும். இயேசு சொன்னபடி வெளிப்படுத்தல் 13, 16, 17 100% நிறைவேறுகிற இடத்துக்கு நாம் வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடியே இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாத காலம் ஒன்று வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இனி வரப்போதெல்லாம் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பிரசங்கம் பண்ணும்போது வரப்போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண பரிசுத்தவான்கள்லாம் வரப்போதுன்னு சொன்னாங்க. இப்ப வரப்போது இல்ல, வந்துடுச்சு. இப்ப வெயிட் பண்றது ஒன்னே ஒன்று தான். எதுக்காக? தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் வெயிட் பண்றது சர்ச் ரெடி ஆகிறதுக்கு தான். இந்த டெக்னாலஜிக்காகலாம் இல்ல. டெக்னாலஜி இல்லாவிட்டாலும் கர்த்தர் நடத்துவார் காரியத்தை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா நம்ம காலத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியணும். உலகம், நான் ரொம்ப காரியம் சொல்லுவேன், நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பிசாசுக்கு மாட்டினால் நல்ல ஆளு. இந்த பிசாசுக்குன்னு ஒருத்தன் வேலை செய்யறான்ல, அவன் ரொம்ப நல்ல ஆளு. ஏன்னா ரொம்ப ஆக்டிவா வேலை பார்க்கறான். இந்த இயேசுநாதருக்கு மாட்டினவன் இருக்கான்ல, பாவம் இயேசுநாதர். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஊழியம் பண்றாரு பாருங்க. இவனை வச்சுக்கிட்டு அவர் ராஜ்யத்தை கட்டணுங்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த பயலால் தான் 2000 வருஷம் ஆயிருக்கு. இல்லைன்னா 1000 வருஷத்துல முடிஞ்சிருக்கும் போல. எதுக்கு சொல்றேன்? எவ்வளவு அழகா ஆக்டிவா உலகத்தை மொத்தத்தையும், நான் சொல்லுவேன், இந்த பிசாசு உலகத்தை அந்திகிறிஸ்து பிடிக்கிறான்னா சும்மாலாம் பிடிக்கல, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறான் அவன். கூகுள்காரன் டோட்டல் உலகத்துடைய மேப்பே எடுத்திருக்கிறான்னா எவ்வளவு வேலை பார்த்திருப்பான் பாருங்க. நம்ம ஒரு பைபிளே மொத்தம் படிச்சு முடிக்கல பாருங்க. இன்னும் ஒரு பைபிளை படிச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்தினுடைய மொத்த ரோடு இருக்கிற சின்ன சின்ன சந்து, பெரிய ஹைவேஸ் மொத்தத்தையும் என்ன பண்ணிருக்கான், எடுத்திருக்கான். அப்ப எவ்வளவு வேலை பார்த்திருப்பான். உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுடைய பிங்கர் பிரிண்டையும் வாங்கியிருக்கிறான், நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான். அப்ப அவன் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கிறான். அதுதான் நான் சொல்றேன், இனி நடக்கிறதுக்கு தேவையான தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் கிடையாது. நம் காலத்திலேயே கர்த்தர் நினைச்சா வருக வந்தா இப்பவே முழு உலகத்தையும் ஒரு டிக்டேட்டர் ஆள செய்யலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரெடியா இருக்குது. கர்த்தர் வெயிட் பண்றது உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டும்தான். சபை ரெடி ஆகணும், மனவாட்டி ரெடி ஆகணும். இன்னைக்கு நாம தாமதமா இருக்கிறது அதனாலதான் கர்த்தர் தாமதிக்கிறார். நிறைய பேர் இதுல வேற என்ன சொல்லி தெரியுறானா, இயேசுநாதர் வரேன்னு சொன்னார், வரவே இல்லை, ரொம்ப டிலே பண்றாரு. நீ ரெடியானா அவர் ரெடி ஆயிட்டாரு. மணவாளன் என்னைக்கோ ரெடி, மனவாட்டி ரெடி ஆகாதான் காரணம். இப்ப இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ற உபதேசத்துல ஒண்ணு என்னன்னா, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். புதிய ஏற்பாட்டுடைய உபதேசமே காணாமல் விசுவாசிக்கணும் நாம. ஆனா அப்படிப்பட்ட நமக்கே அவர் வராருங்கிறத ஏதோ ஒண்ணு போட்டு காட்டுறாரு பாருங்க. பார்க்க வச்சாவது நம்ப வைக்கிறாரு. சரி, நீங்க பார்க்காம தான் விசுவாசிக்கணும். இந்த எவிடன்ஸே இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும்? அவர் வருவாருங்கிறத விசுவாசிக்கணும். இது எதுவுமே இல்லாட்டி நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஆனா அந்த சூழ்நிலையில தேவன் இரக்கம் உள்ளவரா? இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ஒரு சபைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கணும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் சொன்னாரு. இது கர்த்தர் நம்மேல் வச்ச பெரிய கிருபை. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் சொன்ன அளவுக்கு கர்த்தர் நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் ரெடி ஆயிக்குங்க, இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். ஆண்டவர் வரப்போகிறார். நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவார். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இயேசு இனி வரமாட்டார், கொஞ்சம் டிலே ஆகும் தோணுதோ அப்பதான் வரப்போறாருன்னு அர்த்தம். அப்படி தோணும்